வியூவர்ஸ். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? எல்லா சம்மும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன்லேருந்தே நிறைய சம்ஸ் உங்களுக்கு செகண்ட் ரிவிஷன்லேயும் கேட்டிருக்காங்க. அதனால இதையும் செகண்ட் ரிவிஷன்லேயும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க நிறையா. ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்கள். இதில் பாருங்களேன், ஒரு அயன் ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் ஏ டைமீட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர். இது என்ன பண்ணுறாங்க, இஸ் மெல்டட் அண்ட் ரீகாஸ்ட் இன்டு ஸ்பெரிக்கல் லெட் ஷார்ட்ஸ். ஈச் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 millimeter. How many lead shots can be made? ஸோ இதோட மீனிங் என்னென்னா, ஒரு ரைட் சர்க்குலர் கோன் இருக்குது, அதை மெல்ட் பண்ணி ஸ்பெரிக்கல் ஷார்ட்ஸாக மாற்றிருக்காங்க. அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எத்தனை மாற்ற முடியும், எத்தனை ஷார்ட்ஸ் அதில் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ சம்ஸ் பார்க்கலாமா எப்படி போடணுன்ட்டு. முதல்ல இப்போ கோன் பார்க்கலாம். கோனோட என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிக்கணும். முதல்ல கோனோட டைமீட்டர் என்ன, 8 சென்டிமீட்டர். அப்போ டைமீட்டர்லேருந்து ரேடியஸ் என்ன வந்திருக்கு, 4 சென்டிமீட்டர். இதை நம்ம என்னவா மாற்றிருக்கோம், மில்லிமீட்டராக மாற்றிருக்கோம். இன்ட்டு 10 = 40 millimeter. அதே போல் ஹைட் = 12 சென்டிமீட்டர், அதையும் மில்லிமீட்டராக மாற்றிட்டோம் நம்ம. அடுத்தது ஸ்பியர் ஷார்ட்டோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 4 millimeter. இப்போ நம்ம என்ன வேணும், நமக்கு நம்பர் ஆஃப் லெட் ஷார்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்களே, அதுக்கு ஃபார்முலா வால்யூம் ஆஃப் த கோன் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஏ ஒன் ஸ்பியர் ஷார்ட் அப்படின்றாங்க. இந்த கோனோட ஃபார்முலா என்னது, 1/3 πr²h. வால்யூம் ஆஃப் ஏ ஸ்பியர் என்னது, 4/3 πr³. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் புட் பண்ணலாம். 1/3 π அப்படியே கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 × 40. ஹைட் எவ்வளோ, 120 போட்டோம். டிவைடட் பை 4/3 π அப்படியே வச்சுருக்கோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 4, அதனால் 4 × 4 × 4 போட்டாச்சு. இப்போ எது கேன்சல் பண்ண முடியுமோ, இங்கே கீழே 3 இருக்காங்க, கீழே 3 கேன்சல், π கேன்சல். அதுக்கப்புறம் இந்த 4ஆல் இந்த 40 எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். இப்போ பாக்கி என்ன இருக்கோ அதை மாத்திரம் இப்போ மல்டிப்ளை. மேலே பாருங்களேன், 10 × 10 × 30, கீழே வெறும் 4 தான் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், 10 × 10 100, 100 × 30 3000 டிவைடட் பை 4. ஓகேவா? இதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வருது, 750. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், நம்பர் ஆஃப் லெட் ஷார்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, 750 வந்திருக்கு. அதுதான் நம்மளோட ஆன்சர். நம்பர் ஆஃப் லெட் ஷார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 750. புரிஞ்சுதா இந்த சம்? இந்த வால்யூம் ஆஃப் ஏ கோன், வால்யூம் ஆஃப் ஏ ஸ்பியர், இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் நிறைய மென்சுரேஷனில் இருக்குது, அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். இன் எ ஸ்டடி அபவுட் வைரல் ஃபீவர், the number of people affected in a town were noted. Find its standard deviationறாங்க. ஒரு வில்லேஜில் எத்தனை பேர் இந்த ஃபீவரில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, வைரல் ஃபீவரில் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்க, ஏஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் இன் இயர்ஸ், அதான் 0 to 10. 0 to 10ல் எத்தனை பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, 3 பேர். 10 to 20ல் 5, 20 to 30ல் 16, 30 to 40ல் 18, 40 to 50 12, 50 to 60ல் 7, 60 to 70ல் 4. இங்கே இடம் இல்லை, அதனால் நீங்கள் கீழே எழுதிருக்கேன். நீங்கள் ஒரே லைனில் எல்லாத்தையும் எழுதிடுங்க எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதுதான் கிவன் நமக்கு. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கணும். இதில் நிறைய இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். என்னென்ன இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம். முதல்ல பாருங்களேன், லெட் அசியூம்டு மீன். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த காலம் பார்த்துடலாம். முதல்ல ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பீப்புள், அதுதான் நம்மளோடது F1. அடுத்து X1 வேணும். அது என்னது, இந்த கிளாஸ் இன்டர்வல் இருக்குல்ல, அதோட மிட் பாயிண்ட் 0 + 10/2 5. அடுத்து எல்லாத்துக்கும் நடுவில் எவ்வளோ, 10 10 டிஃப்ரென்ஸ். அதனால் 5 15 25 எல்லாத்தோட மிட் பாயிண்ட்டை நம்ம இதை எழுதியிருக்கோம். அதுதான் நம்மளோடது X1. ஓகேவா? புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், D1 வேணும். D1 X1 - A என்னது, அசியூம்டு மீன். நம்ம இதிலேருந்து ஏதாவது ஒன்று அசியூம் பண்ணிக்கிறோம். நம்ம இதில் என்ன நம்ம வச்சுருக்கோம், A = 35 இருக்கா, இங்கே 35 இது. இப்போ X1 - A. X1 என்ன, 35 - 35 = இங்கே முதல்ல 0 போட்டுருங்க. அதுக்கப்புறம் இது ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, 35. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் என்னது இதுவாக இருக்கு இல்லையா, அதனால் 10 10 டிஃப்ரென்ஸ். அதனால் 10ஆல் டிவைட் பண்ணும்போது இது என்ன, -1 -2 -3. அதே போல் கீழே வரும்போது 1 2 3. ஸோ இப்படி வரும். புரிஞ்சுதா? இப்போ -1 30 டிவைடட் பை இந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்கு நமக்கு. இது வந்திருக்கு நமக்கு 3 2 1 இந்த மாதிரி வந்தோம். ஓகேவா? இது X - A. இதுதான் 30 20 இது வந்திருக்கு. இதை 10ஆல் டிவைட் பண்ணும்போது 3 2. அதுதான் இது ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும்னாக்கா, F1 × D1. F1 என்னது, இது. D1 என்னது, இங்கே 3 வந்திருக்கு. இப்போ என்ன ஆகும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -. 5 2s are 10,
16 ஒன்ஸ் ஆர் 16. ஸோ இந்த மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். மல்டிப்ளை பண்ணி இதை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணாக்க நமக்கு என்ன வருது ஆன்சர் 3 வருது. அதுக்கப்புறம் டி ஸ்கொயர். டி வந்து இங்கே இருக்கா 3 3 சார் 9 2 2 சார் 4 1 1 சார் 1 0 1 2 இது வந்து. அடுத்தது என்னது f1 இன்ட்டு d1 ஸ்கொயர். f1 வந்து என்னது 3, d1 ஸ்கொயர் என்னது 3 9 சார் 27, 5 10 சார் 5 4 சார் 20, 16 1 சார் 16, 0 வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மல்டிப்ளை இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் இந்த டேர்ம். இப்போ இதை ப்ளஸ் பண்ணாக்க நமக்கு என்ன வந்திருக்கு சிக்மானாக்க இது எல்லாத்தோட டோட்டல் f1 d1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 139. இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது இந்த ஆன்சர் வந்து அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா. இதை நம்ம இதுதான் கேட்டிருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஃபார்முலா முதல்ல எழுதணும் நீங்கள். c இன்ட்டு சிக்மா ரூட் ஆஃப் சிக்மா f1 d ஸ்கொயர் பை n மைனஸ் சிக்மா f1 x1 பை n த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். சி வந்து என்னது கிளாஸ் இன்டர்வல் 0 to 10 10 to 20 எல்லாத்துக்கும் நடுவில் எவ்வளோ இருக்குது 10 இருக்குல்ல, அதுதான் 10. அடுத்தது சிக்மா f1 d1 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம் 139. n நம்பர் ஆஃப் இது எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அது 65. இதுவும் நம்ம எழுதியிருக்கோம். மைனஸ் இதோட வேல்யூ 3 டிவைடட் பை 65 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. இந்த 10 அப்படியே வச்சுக்குவோம். இந்த 139 65ஆல் டிவைட் பண்ணால் 2.138 வரும். மைனஸ் 3 3s are 9, 65 ஸ்கொயர். இதையும் டிவைட் பண்ணாக்க நமக்கு இந்த ஆன்சர் வருது. இல்லை முதல்ல என்ன பண்ணுங்க 3 65ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம் 0.046 வருது. பவர் 2 போட்டிருக்கோம். ஏன்னா ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணாக்க டிவைட் பண்ணால் ரொம்ப லெங்க்த்தியாக போகும். இது ஷார்ட்கட் மெத்தட். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி வரதை ஸ்கொயர் பண்ணிடுறோம். ஓகேவா. இப்போ இதோட ஆன்சர் இதை ஸ்கொயர் பண்ணாக்க இந்த ஆன்சர் கிடைக்குது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாக்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 2.136. இந்த 10 அப்படியே இருக்குது. இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தால் லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ணணும். இதை எடுத்தோம்னா நமக்கு 1.46. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 14.6. இதுதான் சிக்மா. சிக்மாங்கிறது என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ 14.6 நமக்கு கிடைச்சிடுது. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த செம்ம. அடுத்தது பாருங்கள். In a class of 50 students, 28 opted for NCC, 30 opted for NSS, and 18 opted both NCC and NSS. One of the student is selected at random. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை ரேண்டமாக செலக்ட் பண்ண போகிறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் அப்படின்றாங்க. இந்த கொஸ்டினில் என்ன 3 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டட் ஃபார் NCC பட் நாட் ஃபார் NSS. ஒன்று தானே, அதனால ஏதாவது ஒன்று தான். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஆப்டட் ஃபார் NSS பட் நாட் ஃபார் NCC. இதில் என்ன கேட்டிருக்காங்க த ஸ்டூடெண்ட் ஆப்டட் ஃபார் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம். ஏதாவது ஒன்று தான். அந்த மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்றது கண்டுபிடிக்கும். நம்ம இந்த சப்டிவிஷன்லாம் போடுறதுக்கு முன்னாடி சம் காமன் இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அது கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னது n of s is equal to 50. அப்புறம் a and b என்னவா வச்சுருக்கோம் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் NCC அண்ட் NSSன்னு ரெஸ்பெக்டிவ்லி நம்ம வச்சுருக்கோம். n of a அவங்களே கொடுத்துருக்காங்க 28, n of bயும் கொடுத்துருக்காங்க 30. அப்புறம் n of a இன்டர்செக்ஷன் b ஏதாவது ஒன்றுத்தில் மட்டும் இருக்கிறவங்க எவ்வளோ அது 18 எல்லாமே கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும் P of A வேணும். P of Aக்கு ஃபார்முலா n of A டிவைடட் பை n of S 28/50. அதே போல் P of B is equal to n of B divided by n of S equal to இது கிடைச்சிருக்கு. இதுவும் கொடுத்துருக்காங்க A intersection B equal to n of A intersection B by n of S equal to 18/50. ஸோ இதெல்லாம் முதல்ல நம்ம போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் சப்டிவிஷனில் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பாருங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஃபார் NCC பட் நாட் NSS. அப்போ என்ன வரும் P of A தானே நமக்கு என்ன வரும் நமக்கு NCC. அதனால் A இன்டர்செக்ஷன் B பார் டேஷும் போடலாம் பார்னு சொல்லலாம் எப்படின்னு சொல்லலாம். ஈக்குவல் டு இதுக்கு ஃபார்முலா P of A மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B. நமக்கு P of A தெரியும் தட் இஸ் 28/50. இது தெரியும் 18/50 போட்டிருக்கோம். ரெண்டுத்துக்கு எல்சிஎம் என்ன வரும் 50. 28 மைனஸ் 18 என்னது 10. ஏன்னா காமனாக இருக்கிறதுனால டைரெக்டாக பண்ணிட்டோம். 28 மைனஸ் 18 ஈக்குவல் டு 20. இது ரெண்டுக்கும் இங்கே 0 0 கேன்சல் பண்ணலாம், இல்லை 10ஆல் டிவைட் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் வி வில் கெட் த சேம் ஆன்சர். ஸோ 1/5 கிடச்சிடுது. அடுத்தது பாருங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டட் ஃபார் NSS பட் நாட் NCC. இதுக்கும் ஃபார்முலா P of A bar intersection B is equal to P of B minus P of A intersection B. இதோட வேல்யூ தெரியும் 30 minus 50 30/50 minus 18/50. இதுலேயும் பாருங்கள் 50 காமனாக இருக்கிறதுனால போட்டோம். 30 minus 18 equal to 12.
இப்போ இது ரெண்டுத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணால் 6/25. இது செகண்ட் ஆப்ஷனோட ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்தது மூணாவது பாருங்கள். த ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டட் ஃபார் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தெம். அப்போ அதுக்கு ஃபார்முலா இதுதான். P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பார் யூனியன் A பார் இன்டர்செக்ஷன் B இதுதான். இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1/5. இதோட வேல்யூ 6/25 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை LCM எடுத்து பண்ணாக்க 25. இப்போ வந்து இதை பார்த்தாக்க இது என்ன ஆகும், இந்த இடத்துல 5ஆல் டிவைட் ஆகும். 5 1s are 5, 5 + 6 = 11. ஸோ 11/25 இதுதான் ஆன்சர். இந்த 3 சப்டிவிஷனோட ஆன்சரும் போட்டு கொடுத்துருக்கேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த சம் பார்க்கலாமா? எ பஸ் கவர்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் 90 கிலோமீட்டர்ஸ் அட் எ யூனிஃபார்ம் ஸ்பீட். யூனிஃபார்ம் ஸ்பீடில் 90 கிலோமீட்டர்ஸ் போகுது. had the speed been in 15 km/h more. இப்போ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாக்க it would be have taken 30 minutes less than the journey. 30 மினிட்ஸில் எவ்வளோ தூரம் போகிறாங்களோ அதை விட 30 minutes லெஸ் டைமில் போய் சேர்ந்துடலாம். அது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ½ an hour முன்னாடி போயிடலான்றாங்க. ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீட். அதோட பஸ்ஸோட ஒரிஜினல் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க கொஸ்டின். இப்போ நமக்கு எது தெரியாதோ அதை என்ன வச்சுக்கணும் நம்ம எக்ஸ் km/h இஸ் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ். கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஒரிஜினல் ஸ்பீட் எல்லாம் ஒன்று தான். இப்போ டைம் டேக்கன் கவர் 90 கிலோமீட்டர்ஸ்க்கு என்ன வரும்? 90/x ஹவர்ஸ். சப்போஸ் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, அப்போ என்னாகும்? 90/x + 1 x + 15 hours அப்படின்னு வந்தாச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் கிவன் தட் கண்டிஷன் என்னது? இட் இஸ் கிவன் தட் த டைம் டு கவர் 90 கிலோமீட்டர்ஸ் இஸ் ரெடியூஸ் பை 30 minutes. 30 minutes எப்படி எழுதலாம்? ½ an hourன்னு எழுதலாம். இப்போ ஒரிஜினல் ஸ்பீட் மைனஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பீட், இது ரெண்டுக்கு இப்போ ஒரிஜினல் ஸ்பீடில் எவ்வளோ போகிறாங்களோ அதை விட ½ an hour பிஃபோராக போயிடுவாங்க. ஸோ அதனால தான் 1/2 இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம் நம்ம. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் + 15. அப்போ இந்த x + 15ஆல் இந்த 90 மல்டிப்ளை. அப்போ 90 × x + 15. நடுவில் என்ன இருக்குது? மைனஸ். மேலே என்ன இருக்குது? 90. கீழே இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 90 × x = 90x = 1/2. இப்போ பாருங்கள், 90 × x 90x, 90 × 15 1350. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? -90x டிவைடட் பை x × x², x × 15 15x = 1/2. இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ பாக்கி இருக்கிறது என்னது? இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ பாருங்களேன், 1 × x² + 15x = அது அப்படியே வந்துடும். 2 இதை பண்ணும்பொழுது என்னாகும்? இது 2ஆல் இந்த 1350 பண்ண போகிறோம். இதுலேருந்து x² + 15x = 2700 கிடச்சிருக்கு. இப்போ இதை இந்த சைடு கொண்டு வரோம் நம்ம. x² + 15x - 2700 = 0. இதை நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்மில் பண்ண முடியாது. அதனால் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா. a = x² முன்னாடி இருக்கிறது 1a, b = 15, c = -2700. இந்த ஃபார்முலாவில் போட போகிறோம். -b + or - √b² - 4ac/2a. bயோட வேல்யூ தெரியும், -15. வேல்யூஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இதை போட்டிருக்கோம் நம்ம. இதை போட்டுட்டு இது வந்து -15 அப்படியே இருக்கும். 15 15 மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ 225 ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், என்னாகும்? ப்ளஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி 1,10,800 டிவைடட் பை 2 வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பண்ணாக்க இந்த ஆன்சர் வந்திருக்கு. இது பை 2 வந்திருக்கு. இதுலேருந்து என்ன கிடச்சிருக்கு? -15. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாக்க 11025 இருக்குல்ல, அதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு 105 வருது பை 2. இதுக்கு என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா? முதல்ல -15, முதல்ல ப்ளஸ் வச்சு 105/2, இன்னொன்று அதே -15 மைனஸ் வச்சு 105/2 போட்டோம். அப்போ என்னாகும்? 105 - 15 = 90/2. அதையே ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணாக்க 120 -120/2. 90/2 = 45. இதை பண்ணாக்க -60 வரும். எப்பயுமே ஸ்பீட் ஆஃப் த பஸ் வந்து மைனஸில் வராது, நெகட்டிவ் வேல்யூவில் வராது. அதனால நம்ம cannot be நெகட்டிவ் வேல்யூ, அதை விட்டுடலாம் நம்ம. அப்போ ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் = 45 கிலோமீட்டர்ஸ். இப்போ இந்த கேட்டிருக்கிறது என்னது? இந்த ஒரிஜினல் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் the original speed of the bus = 45 km/h. ஸோ இதோட நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிவிஷன் சம்ஸ் 2 marks and 5 marks ரெண்டும் ஃபுல்லாக போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள் பார்க்க சொல்லி. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நல்ல மார்க் வாங்குங்க. அடுத்து கூடிய சீக்கிரத்திலே செகண்ட் ரிவிஷன் சம்ஸும் போட ஆரம்பிச்சிடுவேன்.
இது 2ம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி, கிராஃப் இதுவும் சொல்லித் தர போகிறேன். எல்லோரும் பார்த்து போட்டு நல்ல மார்க் வாங்குங்க. ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மாத்திரம் பண்ணிவிடுங்க.